ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக தேவன் கொடுத்த வேத பகுதி யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நான் தான் உங்ககிட்ட அனுப்பினேன். எதற்காக? உங்களுடைய விளைவை எல்லாவற்றையும் பட்சிப்பதற்காக. ஆனால் அந்த பட்சித்த வருஷங்களில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அந்த விளைவு எல்லாவற்றையும் நான் இப்போ திரும்ப தரப்போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு பல தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிப்பின் சத்தத்தை துணிக்க பண்ணினார். அந்த எச்சரிப்பை கேட்டு சிலர் திருந்தினாங்க, சிலர் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவரோடு கூட வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். சிறை பிடிக்கப்பட்ட தேசங்களிலும் சிறையாக கொண்டு போகப்பட்ட தேசங்களிலும் அவர்கள் உயர் பதவிகளில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அப்படி இருந்தது தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள். ஆனால் யாரெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்தாங்களோ அவங்கெல்லாம் மிகவும் வேதனைப்பட்டார்கள். இங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் அனுப்பின பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், வெட்டு கிளிகள், பச்சை புழுக்கள் இது எல்லாம் சாப்பிட்டு நீங்கள் உங்கள் விளைவெல்லாம் அது சாப்பிட்டுட்டு அந்த விளைவின் பலனை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இங்கே ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுறாரு? எதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கூட எதெல்லாம் செய்து நீங்கள் தோல்வியுற்றீர்களோ, எந்த காரியத்திலலாம் நீங்கள் தோல்வியை சந்திச்சிங்களோ அதில் உள்ள விளைவை ஆண்டவர் இதில் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்கு அது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம், லேசான காரியம். உமக்கு இது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுக்கு அது லேசான காரியம். நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் நான் பல மணி நேரம் உண்மையாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல. நான் ஆண்டவருக்கு உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து நான் நல்ல முறையில் தான் நான் வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு ப்ரொமோஷன் இன்னும் கிடைக்கல. என்னுடைய ஓனர் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கல. நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் யாரும் பார்க்கல, நான் உண்மையாக இருக்கிறேன். உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த விளைவை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது காரியம் பட்சித்து கொண்டே இருந்திருக்கலாம் இது வரைக்கும். நான் அங்கே வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் அனுப்பினார், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பட்சிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருந்து பட்சித்து கொண்டே இருந்திருக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் கை மாறி போயிருக்கலாம். கரெக்டாக நீங்கள் சாப்பிடணுன்ட்டு போகும்போது, நீங்கள் சுதந்திரிக்கணுன்ட்டு போகும்போது அது வேறொருவர் அதை சுதந்திரித்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அந்த விளைவை நான் திரும்ப கொடுப்பேன். யோவேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அதான் பட்சித்த வருஷங்களின் பலனை நான் திரும்ப அளிப்பேன்.
நீங்கள் நினைக்கலாம், இத்தனோ வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், இத்தனை வருஷம் நான் செஞ்சதெல்லாம் வீண் தானே. ஒன்றும் வீணாகாது. ஆண்டவர் ஒரு நொடி பொழுதில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு நொடி போதும். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள், அனைத்தையும் இழந்தான். ஆனால் இழந்து போன யாவையும் ரெட்டிப்பாய் ஆண்டவர் கொடுத்தார். இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கொடுத்தார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய நம்பிக்கையை மட்டும் ஆண்டவர் மேலே வச்சுட்டு, எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்பிக்கையை தளர விட்டுறக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறார். நான் இழந்த எல்லாவற்றையும் நான் ரெட்டிப்பாக திருப்பிக் கொள்ளுவேன். தாவீது ஒரு இடத்துல எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு கூட காணப்பட்டான். கூட இருந்தவங்க கூட கல்லெறியணுன்ட்டு கற்களை தூக்கின போது தாவீது தன்னை தன் தேவனுக்குள்ளே திடப்படுத்தினான். ஆண்டவரே, நான் எனக்கு விரோதமாக வந்து என்னுடைய பொருட்களெல்லாம், என்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் துரத்திட்டு போயிட்டாங்க, கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் அவங்கள துரத்தி பிடிச்சா அதை எனக்கு திரும்ப தருவீரா என்று தாவீது கேட்குறான். நீ போ, நீ திரும்ப எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். வாக்கு பண்ணின உடனே தாவீது தைரியமாக செல்கிறான். ஒருவேளை தாவீது ஆச்சோ முடிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல அழுது ஹோப்லெஸ்ஸாக, அதாவது நம்பிக்கையற்றவனாக அங்கே விழுந்து கிடந்து அன்றே இறந்து கூட போயிருந்திருக்கலாம். இத்தனை பேருக்கு நன்மை செஞ்சேன், என் கூட உள்ளவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து வந்தாங்க, அத்தனை பேருக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் சாப்பாடு கொடுத்து அவங்கள பராமரிச்சுட்டு வரேன், இன்றைக்கி அவங்களே கல்லை தூக்குறாங்க, எந்த அளவுக்கு மனசு உடஞ்சி அந்த இடத்துலையே விழுந்திருக்கலாம். ஆனால் அவன் செய்யலை. உங்கள் குடும்பத்திலும் கூட எல்லாரும் சமாதானம் இல்லாத போது நீங்கள் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். சமாதானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. கணவன் மனைவியினிடத்தில் சமாதானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. மனைவி கணவனிடத்தில் சமாதானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் ஒருவரும் எடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிற தேவனிடத்தில் நம்ம சமாதானத்தை பெற்று நம்ம நிரம்பி வழிய வேண்டும். அந்த சமாதானம் குடும்பத்துக்குள்ளே போக வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் மாறும். குடும்பத்தில் யாராவது உங்கள் கணவன் ஒரு வேளை வேதனையோடு வரும்போது உங்கள் முகத்தை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகணும். உங்கள் மனைவி ஒரு கண்ணீரோடு இருக்கும்போது உங்கள் முகத்தை பார்த்த உடனே சமாதானம் உண்டாகணும். தேவனுடைய சமாதானம் வீட்டுக்குள்ளே வரணும். தாவீது அதை தான் செய்தான். எல்லாருக்கும் கண்ணீர் தான், சுற்றி இருந்த எல்லாருக்கும் கண்ணீர் தான், அவனுக்கும் கண்ணீர் தான். தாவீதும் பாதிக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்போ அவன் சமாதானத்தை கூட உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட கேட்டிருந்தா ஆறுதலற்ற சூழ்நிலை தான் அவனுக்கு கிடைச்சிருக்கும், கல்லெறி தான் வந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, இதெல்லாம் என்னை விட்டு போயிட்டு இப்போ நான் திரும்ப போகலாமா? எனக்கு திரும்ப கிடைக்குமா? ஆண்டவர் சொல்கிறாரு, போ, நீ அவ்வளோத்தையும் திருப்பி கொள்ளுவ. அதே வார்த்தை தான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. இழந்து போய் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பாக திரும்ப தருவார். கவலையே படாதீங்க. எத்தனை வருஷம் வீணாக போச்சு, இத்தனை வருஷம் நான் உழைத்ததெல்லாம் வீணாக போச்சேன்ட்டு பயப்படுறீங்களா? இழந்து போன எல்லாவற்றையும் ஒரு நாளில், ஒரே நாளில் திருப்பி தர முடியும். யோசேப்பு எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தான், எத்தனை வருஷம் சிறைச்சாலையில் இருந்தான்னு தெரியாது. ஆனால் ஒரே நாளில் அதிபதியாக மாறினதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிட்டு அவன் யோசேப்பு சொல்றான், தகப்பன் வீட்டை என் தேவன் மறக்க செய்தார். அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனுடைய செல்லமா வாழ்ந்த வாழ்க்கையே நினைச்சிட்டு இருந்தான். தகப்பன் வீட்டில் மிகுந்த செல்லத்தோடு இருந்தான். ஆனால் அந்த செல்லமா இருந்த அந்த வாழ்க்கையே
ஆண்டவர் மறக்கும்படி அவனுக்கு பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய வல்லவர். நீங்கள் கவலையப்படாதீங்க. இழந்து போனதையே யோசித்துட்டு உங்கள் வாழ்க்கையை கண்ணீரில் செலவழிக்காதீங்க. இனி என்ன நடக்கும், இனி நான் என்ன செய்யணும், தகப்பனே இனி நான் என்ன செய்யணும்னு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஆலோசனையை பெற்று திரும்பவுமா முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் இழந்த எல்லா நன்மைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியா செய்வார். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். எதற்கு வேதத்தில் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார்? நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தையும் கூட்டுவதற்காக தான். நம்ம வேதத்தை வாசித்து அப்படியே கடந்து போய்விடக்கூடாது. வேதத்தை வாசித்து ஆண்டவரை இப்படிலாம் செஞ்சுருக்கிறீங்க, ஆகவே எனக்கும் செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். நம்முடைய தேவனுக்கு கண் இருக்குது, அவர் பார்ப்பார். நம்முடைய தேவனுக்கு காது இருக்குது, அவர் கேட்பார். நம்முடைய தேவனுக்கு நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய உணர்ச்சிகளை உணர்ந்து கொள்ளத்தக்கதான இருதயம் உள்ளது. அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம், அவர் பாவம் செய்யாதவர். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒருவேளை நீங்கள் செய்த குறை நிமித்தமே அழிவு வந்திருக்கலாம். நீங்கள் உங்களுடைய மீறுதல் நிமித்தமாக, உங்கள் கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக நீங்கள் சில காரியங்களை இழந்திருக்கலாம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் யோவேல் சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் அனுப்பின வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் அதெல்லாம் பச்சித்ததுப்பா, நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். எதுக்கு ஆண்டவர் அனுப்பினார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாக போகும்போது ஆண்டவரே ஒரு பெரிய வெட்டுக்கிளி சேனையை அனுப்பி அவர்களுடைய விளைவின் பலன்கள் எல்லாம் அற்று போகும்படியாய், பச்சிக்கும்படியாய், அது நாசமாக போகும்படியாய் ஆண்டவரே அனுப்புனார். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் காயப்படுத்துவார், கட்டு போடுவதும் அவர் தான். அதுதான் வேதவசனம் சொல்கிறது, நீ தகப்பன் சிச்சிக்கிறது போல தேவன் யார் இடத்துல ரொம்ப அன்பாக இருக்கிறாரோ, யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்கள சிட்சிப்பாராம் பாருங்க. அந்த சிட்சையை நாம் சகித்து கொள்ள வேண்டும். சிட்சை இல்லைன்னா நம்ம தகப்பனுக்கு பிள்ளை கிடையாது. ஒரு சின்ன தவறு செய்யும்போது கூட ஆண்டவர் அதை கண்டித்து உணர்த்துறாரு. ஆண்டவர் அதை உணர்த்துறாரு அப்படின்ட்டு சொன்னால் நம்ம ஒரு தகப்பன் பிள்ளை என்ற உறவில் இருக்கிறோம். அதனால் கலங்கவே கூடாது. ஒருவேளை இழந்து போயிட்டீங்களா, ஐயோ என்னுடைய கீழ்ப்படியாமையினால் நான் இதெல்லாம் இழந்து போயிட்டேன், என்னுடைய கீழ்ப்படியாமையினால் நான் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டு அப்படின்ட்டு பழசையே குறித்து புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இழந்து போனதை எல்லாவற்றையும், இழந்து போன அந்த காலத்தின் விளைவை ஆண்டவர் தருவார். கவலையப்படாதீங்க. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல இன்றைக்கு நமக்கு செய்வார். அன்றைக்கு கூட தேவனிடத்தில் அவங்க உறவில் இல்லை, ஆனால் இன்றைக்கு அப்பா பிள்ளை என்கிறதான உறவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களில் யாராவது ஒருத்தர்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார். இன்றைக்கு யாராக இருந்தாலும் கூப்பிடுகிற மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றி இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். அதனால் கலங்கவே கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இது எப்படி முடியும்ட்டு திகைத்து போய் இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல முடிவை தருவார். நீங்கள் இழந்து போனதை எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் இல்லை, ரெட்டிப்பாய் மாத்திரமல்ல, பல மடங்காய் திருப்பிக் கொள்ளுவீர்கள். கவலைப்படாதீர்கள். இயேசுவே உங்களுக்கு எல்லா விதத்திலும் போதித்து உங்களை நடத்துவார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையாக தந்திருக்கிற இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்தணுப்பா. இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, நீ சகலவற்றையும் நாங்கள் இழந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு நீர்வாள் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவர்களை செழித்தோங்க செய்யுங்க. எந்தெந்த நன்மைகளெல்லாம் இழந்து, ஐயோ இழந்து விட்டனே, என்னுடைய அறியாமையினால், என்னுடைய மீறுதலினால் இழந்துட்டேன் என்று கவலையோடு
இந்த செய்தியை கேட்டிருந்தா ஆண்டவரே தகப்பனே, நீர் அவர்கள் இழந்ததை பார்க்கிலும் பெஸ்ட்டாக அவங்களுக்கு திரும்ப கொடுங்க ஆண்டவரே. நீர் அப்படி கொடுக்க வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே வல்ல நல்ல நாம மகிமைப்படட்டும். ஒரு இழந்து போன ஜப வாழ்க்கை, இழந்து போன பரிசுத்த வாழ்க்கை, இழந்து போன உம்முடைய உறவு, உம்முடைய அனைத்து காரியங்களையும் கர்த்தர் நீங்கள் திருப்பி கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.